ரொம்ப மொக்கையா இருக்கு படம். சீரியஸா சொல்றேன், உட்காந்து பார்க்க முடியல. எந்த விதத்துலையுமே இந்த படத்தை இப்படி தேரும் அப்படி தேரும்னா வாய்ப்பே இல்லை. அட்லீஸ்ட் இவங்க வந்து 2வது ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு நமக்கு, ஏதோ ஒன்று பண்ண போறாங்க இவங்க, கொலபடி இந்த விவேகம் மாதிரி ஏதோ ஒன்று பண்ண போறாங்கன்னு பார்த்தா இவங்க அதெல்லாம் கிடையாது. என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் பணத்தை செலவு பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணிடுவோன்ட்டு அதையும் முக்கியம் பண்ணிட்டானுங்க இவனுங்க. உட்காந்து பார்க்க முடியல. படத்துல பாசிட்டிவ்னா 3D சொல்லலாம். இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சா 3Dல பாருங்க, 2Dல செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா படம் ஃபுல்லா அந்த 3D எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே. 2வது பாசிட்டிவ்னா திஷா பத்தானி, அவ்வளவுதான். அதையும் அந்த காலவரில் அடிச்சு தூக்கிட்டாங்க. படம் ஆரம்பிக்கும் போது தெரியும் இது எந்த ஜானர்ல போகுது, படம் தேருமா தேராதுன்னு. ஆரம்பத்துல இருந்தே நமக்கு தெரிஞ்சு போச்சு இது ஒரு மொக்க படத்துக்கு தாண்டா போகுது இதுன்ட்டு. கிளைமேக்ஸ்ல மட்டும் ஒரு கேமியோ கொடுத்து அப்படி கொஞ்சம் ஒப்பேதி வச்சிருக்கேன். எப்படி விக்ரம்ல சூர்யாவை கேமியோ பண்ணாலும் சூர்யா படத்துல கார்த்திகை கேமியோ பண்ண வச்சிருக்காங்க. அதுல வேற ஒன்றும் கிடையாது. பெருசா மூளைக்கு செலவே பண்ணாம வெறும் பணத்தை மட்டும் செலவு பண்ணி சிவா எடுத்திருக்க படம் அப்படின்றது தெரியுது. ஒண்ணுமே கிடையாது படம், ஒண்ணுமே கிடையாது. அதாவது படத்தோட கதை என்ன, ஹீரோ வில்லன் 2 பேருக்குள்ள ஒரு ஃபைட்டு, போர் அப்படிங்கிறானுங்க. அந்த போருக்கு போவான்னு பார்த்தாக்கா பையனை கூட்டு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். என்னடா பண்றீங்க, எதுக்குடா நாங்க இந்த சீன்லாம் உட்காந்து பார்க்கணும், 1/2 மணி நேரத்தை கட் பண்ணி தூக்குடா, தேவையில்லை. கேட்டா சென்டிமெண்ட் அப்படின்றானுங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு படத்துல, ஆனா என்னன்னா அது உட்காந்து ரசிக்க முடியாத நிலைமையில நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். அப்ப எப்படி ஃபைட் சீக்வன்ஸ் ரசிக்க முடியும்? அப்படிதான் இருக்கு. அதாவது மவுத்தார்கன்லயே பேசிக்கிற மாதிரிலாம் காட்டுக்குள்ள ஒரு சீன் வச்சிருக்கானுங்க. ஏரோப்ளைன் பறக்குது, இங்க இருந்து பைக்கை விட்டு ஏற்றி பறக்குறாப்புல, இந்த மாதிரி சீன் எல்லாம் எடுத்து வச்சிருக்கானுங்க. ரொம்ப கேவலமா. இன்னும் அந்த காலத்து பாலையா படம்லாம் எடுத்து, படம் ஃபுல்லா ஃபைட்டு தான். அது தெரிஞ்சுதான் உள்ள வரோம் நம்ம, இருக்கும் பரவாயில்ல ஃபைட் இருக்குன்னு தான். இவன் ஒரு பக்கம் கத்துறான், சூர்யா ஒரு பக்கம், பாபிடியோட ஒரு பக்கம் கத்துறான், காது ஜவ்வு கிழியுது. சரி, ஏதாவது ஒரே ஒரு பாசிட்டிவ் இருக்கும் படத்தை உட்காந்து பார்க்கலாம், எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. எதையுமே உட்காந்து ரசிக்க முடியலையா? எதுக்கு டிஎஸ்பி என்னன்னு ஒன்றும் புரியல, எதுக்கு இதை உட்காந்து பார்க்கணும்னு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப காட்டு முகப்படமா இருக்கு. சத்தியமா இந்த ப்ரமோஷன் பண்ணதாலதான் இந்த படம் ஓடலைன்னு சொல்லுவேன் நான். பண்ணாம கம்முன்னு விட்டுருந்தா கூட பார்த்து வராது, வாய்ப்பே கிடையாது. படம் எவ்வளவு படத்தை பாக்குறோம், பார்க்கும்போது சொல்றது இது ஓடும் ஓடாதுன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் சத்தியமா ஓடாது, வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. நீ வேணா பாரு, இன்னைக்கு ஒரு நாள் ஓடும், அப்படி இப்படி இந்த வீக்கெண்டு கொஞ்சம் தட்டு மாதிரி ஒரு முதல்ல 2 சீட்டு மட்டும் ஃபில் ஆகும், அவ்வளவுதான். கீழே இருக்கிற சீட்லாம் எதுவும் ஃபில் ஆகாது, அப்படிதான் ஓடும் இந்த படம். ரொம்ப பார்க்கலாம், அவ்வளவுதான். அது கூட திஷா பத்தானி வேற இருக்குது, அதனால ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்களான்றது தெரியல, பார்க்கலாம். யோகி பாபு காமெடி கிடையாது, கிங்ஸ்லி காமெடி கிடையாது, எதுக்கு எல்லாம் போட்டாங்கன்னு தெரியல. படத்துக்கு நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த படத்தோட டைரக்டர் வந்து சிவாவா இல்ல நெல்சனான்னு தெரியல, நெல்சன் டீம் எல்லாம் உள்ள கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க உள்ள, யாருன்னு தெரியல. அந்த மாதிரி வந்து எங்கெங்கேயும் டிராவல் ஆகுது படம். பிரான்சிஸ் கேரக்டர் ரொம்ப கேவலமா இருந்துச்சு. சரி, அட்லீஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் போறாங்கன்னாக்கா அது கதை ரொம்ப கன்றாவியா இருந்துச்சு, எதையுமே பாக்குற மாதிரி இல்லைன்றதுதான் ஒரே விஷயம். யார் சிவா, யார் சொல்றீங்க? சூர்யா எஃபர்ட். ஒரு ஹீரோ அப்படின்னு வந்துட்டாக்கா, ஹீரோன்னு ஒரு வச்சிருக்கோம்னா அதுக்கான நடிப்பை கொடுத்துதான் ஆகணும். அவர் கொடுத்துருக்காரு, ஆனா அதுக்கான கதை இது இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் நானு. இது தேவையில்லாத ஆணி மாதிரி தான் இருக்கு இந்த படம். 10க்கு 2 தரலாம். இப்பதான் இந்த ஒரு ஸ்கிரீன் பார்த்துட்டு வந்தோம்ல, போதும்டா சாமின்னு கையெடுத்து, நல்ல வேலை ஃபேமிலியோட கூட்டு வரலாம். நாளைக்கு நைட் ஷோக்கு வானாண்டு நான் வீட்டுல OTTல வரும், அமேசான் பிரைம்ல போட்டு காட்டுறமான்னு சொல்லுவேன். சத்தியமா இன்னொரு தடவை பார்க்க முடியும், அந்த அளவுக்கு ரொம்ப அமரன் படத்தை 3 தடவை பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட எல்லாம் பார்த்தேன். அது ஓகே, பார்க்கலாம். இந்த படத்தை பார்க்க முடியல, அப்படியே ரொம்ப மொக்கையா இருக்கு படம். சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல, இந்த அளவுக்கு இவ்வளவு கேவலமா எடுப்போம்னு நினைச்சு பார்க்கல, அவ்வளவு கேவலமாட்டான். சிவா வந்து இந்த மண்டையில களிமண்ணுங்களா, அதான் இருக்கு அவனுக்கு உண்மையிலேயே. சத்தியமா ரொம்ப மழையில நனைஞ்சிட்டு வந்து படத்தை பார்க்குறோம், ஏதாவது உள்ள இருக்கணும்ல, கொஞ்சமாவது யோசிச்சு எடுக்கணும்ல, கொஞ்சம் ஒரு ட்ரிக்கா எடுக்கணும்ல, ஒரு ஃபைட் ஆகுது. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படியே ஆளுக்கு ஒரு கையை கட்டி மேல தூக்குறாங்க, கையை பிடிச்சி இழுக்கிறாங்க, காலை பிடிச்சிட்டு அது ஒரு ஃபைட் ஆகுது. அது நல்லா இருக்கு படத்துல, அது கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு, ஆனா உட்காந்து ரசிக்க முடியல. அதெல்லாம் கார்த்தி வராப்புல தான் நீங்க பாத்தீங்கன்னா படம் ஆரம்பிக்கும் போது கைத்தட்டி அப்படியே விசில் அடிச்சாங்க குஞ்சுங்களா இருக்காங்க உள்ள. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுத்தமா சத்தமே இல்லை, எல்லாமே அப்படியே அமைதியாயிடுச்சு. தேட்டரே வந்து நம்ம இளவு வீட்டுக்கு வந்த மாதிரி ஆயிப்போச்சு. அந்த மாதிரி தான் படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. கார்த்தி கேமியோ நல்லா இருந்துச்சு, அது ஒண்ணுமே இல்லை. இந்த கேமியோக்கு இவர் யோசிச்சு எல்லாம் போடல. எப்படி விக்ரம் படத்துல சூர்யாவை போட்டாங்களோ, சூர்யா படத்துல கார்த்திகை போட்டிருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. சும்மா கேமியோ போட்டா ஓடும் அப்படின்றது இவங்களோட ஒரு நினைப்பு. அதை வச்சாவது தேத்திரலான்ட்டு ப்ரமோஷன் பண்ணி கொஞ்சம் தேத்துவோம், இதை வச்சு தேத்துவோம்னு பார்த்தாங்க, ஒண்ணுமே இல்லை. படம் அட்டர் ஃபிளாப். ஃபைட் பயங்கரமா இருந்துச்சு, வேல்யூ வரலாம். கார்த்திக் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட்ல, ஃபைட் சீன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு, எல்லாம் பக்கவா இருந்துச்சு. 3D நல்லா இருந்துச்சு, 3Dல பாக்குறது. பாபிஜியால் அவர் ரோல பர்ஃபெக்டா பண்ணிட்டாரு. பட் ஆனா பெருசா ஒன்றும் ஸ்டோரி இல்லை, ரொம்ப எதிர்பார்த்தோம். இல்ல ப்ரோ, நிறைய எதிர்பார்த்தோம். அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஸ்க்ரீன் பிளே வைஸா தரமா இருந்துச்சு. ஆனா பிடிக்கும் ப்ரோ. இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்துக்கலாம். சிவாட்ட நிறைய எதிர்பார்த்தோமா, ஒரு 2 இயர்ஸ். பட் ஒன்றும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. பாப்போம் பார்ட் 2ல. பரவாயில்ல, எதிர்பார்க்கலாம். புரியல, ரைட்டா தான் இருக்கு. பார்க்கலாம் ஒரு வாட்டி.